அனைவருக்கும் வணக்கம். 19/3/2026 வியாழக்கிழமை அன்று சோடசக்கலை. இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பௌர்ணமி அல்லது அமாவாசை திதிகள் முடியும் தருவாயில் பிரதமை திதி தொடங்கும் முன் வரும் 16வது கலை தான் இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது. அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரம் முன் பிரதமை தொடங்குறதுக்கு 1 மணி நேரம், பிரதமை தொடங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், இதுதான் இந்த சோடசக்கலை அப்படின்னு சொல்கிறோம். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சோடசக்கலை நாளில் நம்ம கடவுளை வழிபடுறதுனால நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் செல்வ பெருகவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் கருதப்படுது. அதே போல் தியானம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான நாள் இந்த சோடசக்கலை. சோடசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 என்று பொருள். சந்திரன் 16 கலைகளுடன் பூரணமாக இருக்கும் நேரம்தான் இந்த சோடசக்கலை. இந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு நல்லது, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் கடவுளோட பாடல்களை நம்ம பாராயணம் செய்கிறது மிக மிக சிறப்பு. இதனால் கடவுளோட அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறதோட இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அன்னைக்கு முழுக்க நம்ம அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் வெளியில் இருக்கேன், வேலைக்கு போகிறேன், அந்த நேரத்தில் என்னால் அந்த தியானத்தை பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அன்னைக்கு உங்களால் அந்த நேரத்தில் எப்போ பண்ண முடியுதோ, அந்த நாளில் எப்போ பண்ண முடியுதோ இரவு 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இந்த தியானத்தை பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு உங்கள் குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் தியானம் இருக்கிறீங்களோ தியானம் இருந்து உங்களோட வேண்டுதல்களை கண் முன்னே வச்சு அப்படியே உங்களோட கடவுளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த நாளில் அது நிறைவேறும். அதே போல் இந்த பிரபஞ்சத்திட்டையும் நீங்கள் அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது பிரபஞ்சத்தோட அருளும் கடவுளோட அருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த சோடசக்கலை வியாழக்கிழமையில் வர்றதால குரு பகவானை சேர்த்து நம்ம வழிபடுறது மிகவும் சிறப்பு. குபேரருக்கு உகந்த நாளான இன்று குபேர பகவானுக்கு நம்ம வழிபாடு செய்து அவருக்கு நெய்வேத்தியங்கள் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சிறப்பான வளமான வாழ்க்கையை தருவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த முக்கியமான நாளில் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களோட வழிபாடை செய்யுங்க, தியானம் பண்ணுங்கள். என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை வச்சு உங்கள் வழிபாட்டை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது இந்த சோடசக்கலை நாளில் நம்ம தியானம் பண்ணுறது நம்மளுக்கு வேண்டிய வரம் கண்டிப்பாக கிடைக்கும். எதை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை நல்ல வளமானதாக இருக்க வேண்டும். எனக்கு பொன் பொருள் சேர வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும், இதுபோல் உங்களோட வேண்டுதல்களை, முக்கியமான வேண்டுதல்களை, உங்களுக்கு உகந்த வேண்டுதல்களை, நியாயமான கோரிக்கைகளை இந்த தினத்தில் நம்ம அந்த பகவான்கிட்ட வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் பிரபஞ்சத்தோட அருளாலும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய நெய்வேத்தியத்தை வச்சுட்டு நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அதுவும் இந்த வியாழக்கிழமையாக இருக்கனால குரு பகவான்கிட்ட கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை வைங்க. ஓம் குருவே நமக, ஓம் குருவே நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லுங்கள். இன்னும் முடிஞ்சாக்கா 108 முறை நீங்கள் எழுதி வைக்கிறது நல்லது. பூஜை அறையிலே ஒரு நோட்டு வச்சுக்குங்க. இது மாதிரி நம்ம நல்ல விஷயங்களுக்காக ஓம் சரவணபவ அப்படின்னு ஆகட்டும், ஓம் முருகா அப்படிங்கிறதாகட்டும், அதே போல் என்ன எழுதுறீங்களோ அதுக்காக ஒரு பூஜை அறையிலே ஒரு நோட்டு வச்சுக்குங்க. இது போல் நீங்கள் ஓம் குருவே நமக அப்படின்னு இந்த நாளில் எழுதி 108 முறை எழுதுங்க. எழுதிட்டு அதை அப்படியே பூஜை அறையிலே வச்சுடுங்க. கூடிய விரைவிலேயே குரு பகவானோட அருளாலும் இந்த பிரபஞ்சத்தோட அருளாலும் உங்களோட வேண்டுதல், அதுவும் இந்த முக்கியமாக இந்த சோடசக்கலை நாளில் நீங்கள் வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஒரு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் அந்த நாளில் நீங்கள் 12 மணிக்குள்ளே, அதாவது 19/3/2026 வியாழக்கிழமை இரவு 12 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக செய்யலாம், அந்த பலன் கிடைக்கும். இதுபோல் ஆன்மீக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.